நீங்க சொன்ன இந்த இதுல வந்து இந்த வயிற்றுல பூச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பம் கொழுந்துனுடைய மஞ்சள், ஜீரகம் இத குடுத்து என் பேரனுக்கு குடுத்தேன். அது ஒண்ணும் ரொம்ப நல்லா இருக்கான். வெரி அதுக்கு குட். என்னென்ன பண்ணுவான் வந்து மழவாயில கைய வச்சுக்கிட்டே இருப்பான். ம், ம், ம். இப்ப அந்த பூச்சி பழக்கம் கடிக்கிறது. இல்ல. பூச்சி அவனுக்கு இயல்பா அரிக்கும்போது குழந்தைகளுக்கு அது வயிற்றுல பூச்சி இருக்குங்கிறதுக்கான அறிகுறியே, குறிப்பா ஆமா. ஈவினிங் 6 மணிக்கு மேல அல்லது தூங்க போகும்போது பூச்சி கடிக்குதுன்னு அ ஆசன வாயில அ தேய்ச்சு விட சொல்லுவாங்க குழந்தைகள். அ அது அது ஏன்னு மாரி தெரியாம நெறைய பேரு அடிச்சு அழுக வச்சு தூங்க வைப்பாங்க. ஆமா. குழந்தைக்கு வயிற்றுல பூச்சி இருக்கு, கிருமி தொல்லை அப்படின்னு அர்த்தம். வெரி அதான் குட், ஒரு வெரி குட், ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி குடுத்தேன். அது ஸ்டாப் ஆயிடுச்சு. வெரி இப்ப குட். இருந்தாலும் ஒரு அமாவாசை, அமாவாசை வந்து அது குடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்லது. நல்ல நல்லா இருக்கேன். சந்தோஷம். அப்புறம் வந்து இந்த சளிக்கு சொன்னீங்க இல்லையா? அதாவது வெங்காய சாறு, தேனு. ஆமா. ஆனா அது குடுத்தேன். ம். ஆனா இப்ப அத குடுத்தேன். ஆனா அவனுக்கு இந்த சளி வந்தா காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரி நம்மள கேட்காம தூக்கிட்டு போயிடுவாங்க. ம், ம். இப்ப இது குடுக்க வந்து என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு சளி வெளியில நல்லா மூக்கு வழியா வெளியில வந்துருது. வெரி குட், வெரி குட். ம். இப்ப அதே நெறைய பேருக்கு நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள வச்சுக்கலாம். இதே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னா, நல்லா வந்துருன்னா, அவங்க நல்லா கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுடைய இந்த ஃபிட்னஸ் ஃப்ரைடேல இதெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டதுல பலன் வந்து நமக்கு வந்து ஒரு மத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியா இருக்கு. நமக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்குய்யா. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அ ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்டின்னா, அ சென்னையில ஒரு அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தன்னுடைய குழந்தைக்கு சளி, இருமலுக்காக மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி குடுத்துருக்காங்க. கேட்கல. மருத்துவர்ட்ட காட்டி அவங்க சிரப்பு குடுத்துருக்காங்க. காப் சிரப். சளிக்கான ம். காப் சிரப். இந்த காப் சிரப் அந்த குழந்தைக்கு குடுக்கும்போது, அந்த குழந்தை கசக்குது அல்லது சம்திங் அந்த ஸ்மெல்லோ, டேஸ்ட்டோ பிடிக்காம துப்பி வாந்தி எடுத்துருச்சு. ம். அதனால இருமல் குறையல. எப்படியாவது உள்ள குடுக்கணும்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பால்ல கலந்து குடுத்துருக்காங்க. ஓ! சூடா. அந்த எ பால் குடிக்கும்போது அதனுடைய டேஸ்ட் இதெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லி, பால்ல அந்த காப் சிரப்ப கலந்து குடுத்த அந்த குழந்தை, இரவு குடுத்த உடனே தூங்கிருச்சு. இருமல் இல்ல. ஆனா குழந்தை காலையில எந்திரிக்கல. உயிர் போயிருச்சு. ம். அதன் பிறகு அந்த தாய் வந்து மருத்துவர்ட்ட கேட்கும்போது, "என்ன மருந்து குடுத்தீங்க? எப்படி குடுத்தீங்கன்னு?" கேட்கும்போது தான், இந்த மாதிரி காப் சிரப் குடுத்தேன். குழந்தை வாந்தி எடுத்துருச்சு. அத சாப்பிடல. அதனால பால்ல கலந்து குடுத்தேன் அப்படின்னு. இத பால்ல காப் சிரப்போட காம்பினேஷன் வந்து அதுல இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து சேர்ந்தால் விஷம் என்பது மக்களுக்கு மருத்துவர் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். தயவு செய்து குழந்தைகளுடைய உயிர்ல விளையாடாதீங்க. இருமலுக்கு சளிக்கு காப் சிரப்பு கொடுக்கிறது அப்படின்னா அதை கொடுத்த உடனே பால் கொடுக்க கூடாது. பால் குடிச்சிருந்தா 1/2 மணி நேரம் இடைவெளி வேண்டும் மருந்து கொடுக்கிறது. அந்த இடைவெளி இல்லாம பால் டைஜஷன் ஆகி வயிறு எம்டி ஆகிறதுக்குள்ள மருந்து காப் சிரப்பு கொடுத்தா அந்த குழந்தைக்கு அது விஷமாக நஞ்சாக மாறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இத சொல்வதற்கு நீங்க நினைவுபடுத்தியிருக்கீங்க. இது ஒரு நல்ல கருத்து தான்யா. எனக்கு இதுவரைக்கும் நீங்க இது யாரும் சொன்னது இல்ல. இது ஆனா இயல் உணவுக்கு சாப்பிட்டு பிறகு மருந்து சாப்பிடுதான்னு சொல்லுவாங்க ஒழிய, இது மாரி காம்பினேஷனான பிரச்சனை வரும்னு வேற யாரும் சொன்னது இல்லைங்க. அது பாலுக்கு மட்டும் அப்படி ஒரு தன்மை இருக்கு. இது ம். நம்மளுடைய சேனல்லயே பாலோட என்னென்ன உணவுகள் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ம். சொல்லியிருந்தோம். அதுல முக்கியமா பால் மட்டும் தனியா எடுத்துக்கிற போது அது மிகச்சிறந்த ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு அது. பால் ம். என்பது வெறும் ஏதோ டைம் பாஸ்க்காக ஒரு டீ குடிக்கணும் போல தோணுது. ஒரு டம்ளர் பால் குடிக்கலாமான்னு தோணுது. அப்படின்னு சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு குடிக்கிறது இல்ல. அது ஒரு உணவு. அது ஒரு சாப்பாடு. நாம ஒரு நேரத்துல சாப்பிடக்கூடிய உணவினுடைய அவ்வளவு ஊட்டச்சத்தும் பால்ல இருக்கு. அப்படிங்கும்போது பசி இல்லாத நிலையில அல்லது களைப்பு சோர்வு வரும்போது உணவுக்கு இணையாக சாப்பாடு ரெடியாக லேட் ஆகுது. ஆனா வயிறு பசிக்குது. ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு மின்னு பசிக்கும் போது சாப்பாடு எடுத்துக்கலாம். சரி. அப்போ பால் என்பது இடைவெளி உணவு. அதாவது உணவுக்கு பதிலா எடுக்கிற ஒரு உணவு அது. அதை சும்மா சும்மா நம்ம நினைச்ச நேரமெல்லாம் ஒரு டீயை போட்டு குடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க அந்த மாதிரி யாரெல்லாம் டீ குடிக்கிறாங்க பால் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ தயவு செய்து சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஏன் சமைச்ச உணவு சாப்பிட்டா பால் சேரக்கூடாது. சரிங்க. பாலுக்கு எதிரி உப்பு, புளி,
காரம், எண்ணெய் இந்த 4ம் பாலோட சேரக்கூடாது. பால் பதார்த்தங்கள் சாப்பிடும்போது இது சேர்ந்துச்சு அப்படின்னா அது வெளியில ஸ்கின் டிசீஸ் வருவதற்கோ அல்லது உடம்பில் ஃபுட் பாய்சன் ஆகி டிசென்ட்ரி ஆகிறது, வாமிட் ஆகிறதுக்கோ அல்லது அல்சர் வருவதற்கோ பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கெல்லாம் மிக மிக முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் காலையில டிஃபன் சாப்பிட்டாலே ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். உடம்புல தெம்பு வர்றதுக்கு, ரத்தம் ஊறுறதுக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சு, உட்காந்து 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டாச்சு. அதுல ஊறாத ரத்தம், அதுல கிடைக்காத தெம்பு ஒரு டம்ளர் பால்ல கிடைச்சிருமுன்னு அது தலையில பாலை ஊத்துறது. இதுதான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்றது. தனக்குத்தானே உயிரோட இருக்கும்போதே பால் ஊத்திக்கிறது. தயவு செய்து பாலை தவறுதலாக பயன்படுத்தாதீர்கள். பால் என்பது அமிர்தம், மிகச்சிறந்தது. ஆனா அதை எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் வரையறை இருக்கு. பிறந்த குழந்தைகள் அது பல்லு முளைச்சு கடிச்சு மென்னு சாப்பிடக்கூடிய, சமைச்ச உணவை சாப்பிடக்கூடிய பருவ வயது வரை தாய்ப்பால் அருந்துவது கட்டாயம். அந்த பால் தான் மிகச்சிறந்தது. பால் குடிக்கிற வயசுல எல்லாம் பால் கொடுக்காம 6 மாசத்திலேயே 1 மாசத்திலேயே பால் குடிய நிப்பாட்டிட்டு, குழந்தைக்கு பால் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு பால் பவுடரையே கலக்கி கொடுத்துட்டு கடைசியில பால் குடிச்ச திருப்தி இல்லாம சாகுற வரைக்கும் நம்ம டீ காஃபின்னு இன்னைக்கு நிறைய பேர் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையான பால் என்பது நமக்கு தேவையான பால் தாய்ப்பால் மட்டும்தான். பசும்பால் எப்ப தேவைப்பட்டது அப்படின்னா தாய் இல்லாத குழந்தையை வளர்க்கக்கூடிய நிலை வரும்போது பசும்பாலை நம்பிதான் அந்த குழந்தை வளர்ந்தது ஒரு காலத்துல. அதன் பிறகு இன்னொரு சூழல்ல பசும்பால் தேவைப்பட்டது. எப்ப அப்படின்னா படுக்கை நிலை நோயாளிகளுக்கு சாப்பாடு, அன்னம், தண்ணி எதுவும் செரிக்காது, எதுவுமே செரிக்காது, தண்ணி, பால், ஜூஸ் மட்டும்தான் போகும். அந்த நிலையில அந்த ஒரு ஊட்டச்சத்துல அந்த நோயாளி எந்திரிச்சு வர்றதுக்கான தெம்பு வேணுங்கிறதுக்காக உணவுக்கு இணையாக பால் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த 3 நிலையை தவிர வேற யாருக்கும் பால் தேவைப்படாது. ஆனா இன்னைக்கு பால் குடிக்கிறது காலையில எந்திரிச்சோன்னா பால் குடிக்கணும், 11:30 மணிக்கு பால் குடிக்கணும், டீ காஃபியா குடிக்கணும், மத்தியானம் சாப்பிட்ட உடனே குடிக்கணும், ஈவினிங் ஒரு தடவை குடிக்கணும், நைட் படுக்கும்போது ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். இவ்வளவு தடவை பால் கலந்த பாலை குடிக்கிறது, அதை பால் கலந்த டீயா காஃபியா குடிச்சு இன்னைக்கு மூட்டு வலி வந்ததுதான் மிச்சம். உண்மையா இல்லையா? அப்ப ஒரு நாளைக்கு இத்தனை தடவை பால் குடிச்சா அவ்வளவு கால்சியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா, ஏன் எலும்பு தேய்மானம் வருது? தேவையில்லாம குடிச்சதுனாலதான் வருது. இன்னைக்கு குதிங்கால் எலும்பு வளர்ந்து குதிங்கால் வலி வருது, தேவையில்லாம அங்கங்க எக்ஸ்ட்ரா குரோத் எல்லாம் வருது. அதனால பால் என்பது அளவா பயன்படுத்தணும், தேவையான ஒரு நிலையில் மட்டும்தான் பயன்படுத்தணும், தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தக்கூடிய சமைச்ச உணவோட தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. பால் சுட வச்ச பால்ல உப்பு போட்டா பால் கெட்டு போயிடும். சமைச்ச அந்த சுட வச்ச பால்ல புளிப்பு, நீங்க புளி அதுல கலந்தீங்க அப்படின்னா பால் திரண்டு போயிடும், கெட்டு போயிடும். அந்த பால் சுட வச்ச பால்ல எண்ணெய் ஒரு சொட்டு பட்டுச்சுன்னா அந்த பால் கெட்டு போயிடும். உண்மைதானே? அப்ப இந்த உப்பு, புளி, எண்ணெய் கலந்த ஒன்று சமைச்ச உணவு. இது 3 இல்லாம சமைச்ச உணவை யாரும் தயாரிக்கிறது இல்லை. சமைச்ச உணவுனாலே ஒரு உணவை சமைச்சிட்டுன்னா உப்பு போடணும், எண்ணெய் விட்டு தாளிக்கணும் இல்லையா? அப்ப புளிப்பு சேர்க்கிறோம். இப்போ அதனாலதான் குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரத்துல பால் சுட வைக்க முடியாது, பால் சுட வச்ச பாத்திரத்துல குழம்பு வைக்க முடியாது. அப்படி பால் சுட வச்ச பாத்திரத்துல குழம்பு வச்சா பால் கவிச்செடி, அதாவது பால் கவிச்சின்னு சொல்ற மாதிரி அந்த குழம்பு கவிச்செடிக்கும். அதே குழம்பு வச்ச பாத்திரத்துல பால் சுட வச்சோம்னா பால் கெட்டு போயிடும், திரண்டு போயிடும். அதனாலதான் பால் பாத்திரம்னு தனியா வச்சிருப்பாங்க. அது பால் மட்டும்தான் சுட வைப்பாங்க, பச்சை தண்ணி கூட சுட வைக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏன்னா ரத்தத்தில் இருந்து ஊறி வரக்கூடியது பால். ரத்தம் தான் பாலாக மாறி வருது. அப்ப ரத்தத்தை குடிக்கிறோம்னு அர்த்தம். ரத்தத்துல இருக்கிற அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அதுல கலந்து வரும். அதனால நோயாளிகள் பயன்படுத்தலாம், படுத்த படுக்கை நிலையில இருக்க நோயாளிகள் உணவுக்கு பதிலா பயன்படுத்தலாம். இயல்பான நேரத்துல நாம உழைக்கக்கூடிய நபர்கள் காலையில கம்மியா தான் சாப்பிட்டேன், அதிகமா வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு, சாப்பாடு வர லேட் ஆகும், பசிக்குது, ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கலாம். ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு பழம் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா அது தலையில டீ தூள் போட்டு காபி தூள் போட்டு டீயாவோ காஃபியாவோ குடிக்கிறது தவறு, ஆரோக்கிய கேடு. அதனால பால் குடிக்கிறது என்பது சமைச்ச உணவு சாப்பிட்டிருந்தா
அந்த உணவு கடினமான உணவாக இருந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், சில உணவுகள் அசைவ உணவுலாம் சாப்பிட்டா 2 மணி நேரம் ஆகணும். நிறைய பேருக்கு இப்பதான் மட்டன் சாப்பிட்ருப்பாங்க, பிரியாணி சாப்பிட்ருவாங்க, போய் உடனே பிரியாணி சாப்பிட்டு நெஞ்சில நிற்கிது, ஒரு டீ அடிச்சுட்டு வரவா அப்படின்னு குடிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அல்சர்லேருந்து கேன்சர் வர எது வேணாலும் வரும். அதனால தயவு செய்து உணவின் மீது சாப்பிட்றதுல கொஞ்சம் அக்கறை வேண்டும். எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், ஒரு உணவு சாப்பிட்டோம்னா இன்னொரு உணவை சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் இடைவெளி வேண்டும், இந்த ஒரு அடிப்படை அறிவு தெரியாம எப்ப வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா அதுதான் நமக்கு என்ன காரணம் தெரியாத நோய்கள். நான் எந்த தப்புமே செய்யல, எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, தம் அடிக்கிறது இல்லை, ஒரு வெத்தலை பாக்கு கூட நான் போடுறது இல்லை, எனக்கு ஏன் சார் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா உணவுல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான வாழ்வியல் குறைபாடுகள், இதுதான் வாழ்வியல் குறைபாடு. வாழ்க்கையில நம்ம உடம்பை கெடுக்கிற மாதிரி ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம உடம்பை கெடுத்து ஒரு காலத்துல ஒரு நோய் வருவதற்கு மிக மிக அடிப்படை காரணமாக அமைகிறது. இது மாதிரியான சில ஆரோக்கிய தொடர்பான ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான வாழ்வியலை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சேவையை செய்யக்கூடிய நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும். சந்தோஷம். நன்றி. அப்புறம் அது இன்னொன்னு சொல்றீங்க, இப்போ உங்க வீடியோ இந்த கண்ணுக்கானது பயிற்சியும் பார்த்து நான் 25 வருஷம் கண்ணாடி போட்டிருந்தேன், இப்போ கழட்டி 2 வருஷம் ஆகுது. 19 டிசம்பர்லயே கழட்டிட்டேன். இது வரைக்கும் அதுலேருந்து இது வரைக்கும் கண்ணாடி போடவே இல்லை. நல்லா கிளியராகவே இருக்கீங்க. ரொம்ப 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 அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம். சரி, நல்லது நல்லது, சந்தோஷம். நெக்ஸ்ட்